ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். எல்லோரும் குளிச்சுட்டு சாரீலாம் மாற்றிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சாரீ தான் கட்டிகிட்டு இருப்போம். எல்லோரும் மாலை போட்டு காவடி எடுக்கிறவங்க. இப்போது காவடி கொடுக்கறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். மாலைலாம் போட்டு பட்டை போட்டு சந்தனம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் காவடி எடுத்து கொடுக்குறாங்க. காவடி எடுத்து கூட்டிக்கிறதுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு. இப்போ அளவு போடுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு. காவடிலாம் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக எல்லாருக்கும் அளவு போடுறவங்களாம் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் இங்கே ஊரில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் வண்டி ஏறுவோம். எப்படியும் மணி 2 மணிக்கு மேலே ஆகிடும். இப்போ அவருக்கு அளவு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இப்போ டைம் 10:30 மணி ஆகிடுச்சு. நம்ம செல்லியம்மன் கோயிலுக்கு எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஐயா ராஜ அலங்காரத்தோட வண்டியில் கிளம்பிட்டாரு ஊரை சுற்றி வர்றதுக்கு. எல்லோரும் இப்போது கோயிலை சுற்றி வந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ எல்லோரும் கோயிலில் முருகர் முன்னாடி எல்லோரும் காவடியில் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் கிளப்புவாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காங்க. காவடியில் ஆடுறாங்க இப்போது.
குட்டீஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போது பாருங்கள். எங்கள் ஊர் காந்தாணி அம்மன் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கேயும் எல்லாரும் காவடியில் ஆடுவாங்க. எங்கள் ஐயாவும் எங்கள் கூட வந்திருக்காரு. வண்டி ஏறுற வரையும் முருகரை எங்களை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார் அவரு. அவ்வளோதான், எல்லோரும் இப்போது ஊரெல்லாம் சுற்றிட்டு வண்டி ஏறுறதுக்கு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சு. பாருங்கள், வேன்லாம் நின்றுட்டுருக்கு. எங்கள் ஐயாவும் இங்கே நின்றுட்டுருக்காரு. எங்களை அனுப்பிட்டு இப்போ அவர் கிளம்பிடுவார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.